யாழிசை யாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சுசிகலா திருமால். வாசிப்பு பழக்கம் பெரிதாய் நம்மில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துவிடப் போகிறது தெரிந்து கொள்வோமா? வாசிப்பென்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நம் வாழ்வை மாற்றியமைக்கும் பிரம்மாஸ்திரம் என்றே சொல்லலாம். உடலுக்கு உடற்பயிற்சி போலவே வாசிப்பு என்பது நம் மனதிற்கும் அறிவிற்குமான பயிற்சியாகும் என்று ரிச்சர்ட் ஸ்டீல் என்பவர் கூறினார். வாசிப்பு ஓர் முழுமையான மனிதனை உருவாக்குகிறது என்பது பிரான்சிஸ் பேகனின் கருத்தாகும். அனைத்து தகவல்களும் கிடைக்கும் ஒரே இடம் நூலகம். நூலகம் இவ்வுலகத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். புத்தகங்கள் வாழ்க்கை குறித்த நம் கண்ணோட்டத்தை முற்றிலும் மாற்றி வெற்றி என்னும் நெடிய பாதையை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கின்றன. காலம் எனும் பெருங்கடலில் நம்மை கரை சேர்க்கும் கலங்கரை விளக்குதான் புத்தகங்கள் என்றார் எட்வின் பெர்சி. பிறர் தன்னை ஏமாற்றும் போது புத்திசாலி மனிதன் புத்தகங்களின் துணையை நாடுகிறான் என்பது ஆண்ட்ரூ லாங்கின் கூற்றாகும். நமக்கு அவ்வப்போது ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிப்பதற்கும் நம் பொழுதை நல்ல முறையில் கழிப்பதற்கும் புத்தகங்கள் உதவுகின்றன. எனவே முனைப்புடன் ஆர்வம் ததும்ப படிப்பது மிகவும் அவசியமானதாகும். இயல்பான ஒரு பேச்சாளராக, உரையாடும் திறமை கொண்டவராக நாம் உருவாக வேண்டும். ஒருவர் தீவிர வாசிப்பு பழக்கத்தை கொண்டிருத்தல் வேண்டும். ஆம், மனிதர்களுக்கு மன அழுத்தம் கூடியுள்ள இன்றைய காலகட்டத்தில் புத்தக வாசிப்பு அவர்கள் மனதிற்கு ஆறுதல் அளிக்கும். இங்கிலாந்தில் உள்ள ஓர் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வின்படி நாளொன்றிற்கு 6 நிமிடம் படித்தால் நம் மன அழுத்தம் 68 விழுக்காடு குறையும் என்று தெரிய வந்துள்ளது. புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தால் நம் மூளை சுறுசுறுப்புடன் செயல்படுவதுடன் நினைவாற்றல் திறனும் அதிகரிக்கும். இதனால் மறதி நோய் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே திருக்குறளில் இலங்கு நூல், நுண்ணிய நூல், உரை சான்ற நூல் என்று படிக்கும் நூல்களை பாராட்டி குறிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதிய நூல்களை ஆர்வத்துடன் நாம் படிப்பதனால் நம் தனிமை, வெறுமை நீங்கிவிடுகின்றன. உலகமே நிலை குலைந்து அழிந்த நேரத்தில் தன் தனிமையை போக்குவதற்காக திருவாசகத்தை சிவபெருமான் எடுத்துக்கொண்டார் என்று சுந்தரனார் கூறுகிறார். எனக்கு தனிமை என்பதே தெரியாது. ஏனென்றால் என்னை சுற்றிலும் நிலையான நண்பர்கள் புத்தக வடிவத்தில் என்னோடு எப்போதும் உரையாடி கொண்டே இருக்கிறார்கள் என்று ராபர்ட் சதே பாடியுள்ளார். பண்புள்ள நண்பனிடத்தில் பழகுவது ஒரு நூலை படிப்பது போல என்பது திருக்கு. தமிழ் தாத்தா உவேசாவின் கைப்பிடித்து ஓர் இளைஞர் மாடிக்கு அழைத்துச் செல்லும் போது படிக்கட்டுகளை காட்டி படி படி என்றானாம். உவேசா சிரித்துக்கொண்டே, ஆம், படி படி, படித்தால்தான் மேலே செல்லலாம் என்றாராம். இந்த வாழ்வின் ஆகச்சிறந்த கேளிக்கை கொண்டாட்டம் ஓசையின்றி நடக்கிறது. அதுதான் புத்தக வாசிப்பு என்கிறார் எமர்சன். எங்கே தங்க விரும்புகிறீர்கள் என்று லண்டன் தோழர்கள் கேட்டபோது எது நூலகத்திற்கு அருகில் உள்ளது என கேட்டவர் டாக்டர் அம்பேத்கர். தான் தூக்கிலிடுவதற்கு 1 நிமிடம் முன்பு வரை வாசித்து கொண்டிருந்தவர் பகத்சிங். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஓர் நூலகம் கட்டுவேன் என்றவர் மகாத்மா காந்தி. நல்ல புத்தகங்களை வாசிக்காத ஒருவன் வாசிக்கவே தெரியாதவனை விட உயர்ந்தவன் அல்ல என்கிறார் மார்க் டிவைன். உடலிற்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்கிறார் சிக்மண்ட் ஃப்ராய்டு. எவ்வளவோ கேளிக்கைகளை நான் குழந்தைகளை கவர்வதற்காக ஏற்படுத்தினேன். எல்லாவற்றையும் விட அதிக புதையல் புத்தகங்களிலேயே உள்ளன என்கின்றார் வால்ட் டிஸ்னி. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஊரில் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்கிறார் விவேகானந்தர். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்கிறார் நெல்சன் மண்டேலா.
மனிதனின் ஆகச் சிறந்த பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்கிறார் லெனின். எங்கே நல்ல புத்தகங்கள் எரிக்கப்படுகின்றனவோ அங்கு விரைவில் நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுவார்கள் என்கிறார் சேகுவாரா. போதும் என நொந்து புதிய வாழ்வை தேடுகிறீர்களா? ஓர் புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள் என்கிறார் இங்கர்சால். உண்மையான வாசகன் வாசிப்பை முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கார் வைல்டு. ஓர் எழுத்தாளன் ஓர் புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான், வாசகன் அதை முடித்து வைக்கிறான் என்கிறார் சாமுவேல் ஜான்சன். வாசிப்பு பழக்கம் நம் வாழ்க்கையை மாற்றி நமக்கு புதுவித மகிழ்ச்சி அளிக்கும். சிறந்த வாழ்க்கை முறை அமைய புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் இன்றியமையாததாகும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 பக்கங்களையாவது வாசிக்க தவறாதீர்கள். வாசிப்பொன்றே அடித்தளம் அனைத்திற்கும். உயிர் வாழ காற்று எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோலவே தான் வாசிப்போம். வாசிப்பில்லா வாழ்வென்பது உப்பில்லா பண்டம் போல சுவையற்றது. வாசிக்க பழகுங்கள், வாழ்க்கை அழகாகும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.